இந்த நாளிலும் உங்களுக்கு அந்த அடிப்படை சத்தியத்தை தான் பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேவதூதன் அவர்கள் நோக்கி பயப்படாத. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் வாட்டுது, ரொம்ப பயப்படுறாங்க. அநேக காரியங்களை குறித்து பயப்படுறாங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும், பலவிதமான போராட்டங்களோடு கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு வேதம் அநேக இடங்கள் நமக்கு தெளிவாக போதித்து கொண்டு வருகிறது. அப்படின்னு சொல்ற பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். முக்கியமான வார்த்தை மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் சந்தோஷம் குறைந்து போன ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வாழுகிற நமக்கு வேதம் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷ செய்தி என்ன? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்ன சந்தோஷம்? கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த சந்தோஷம்னா என்ன? யாருக்கு ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை தருவார், அந்த எதற்காக அந்த சந்தோஷப்பட வேண்டும் சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு பேசுவதற்காக பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யாருக்கு சந்தோஷம் கிடைக்குமா? உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாருக்கு சந்தோஷம் கிடைக்குங்க? ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு தான் சந்தோஷம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது, எல்லாத்துக்கும் சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு யார் ஒருவர் தேடுறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஆண்டவரை தேடாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சொந்த காரியங்களே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு சந்தோஷம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்படிதான் வேதம் சொல்லுது. நான் சொல்லலைங்க, வேதம் அப்படி தான் சொல்லுது. பிரியமானவர்களே, உண்மை தேடுகிற அனைவருக்கும் அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. மகிழ்ந்து களி கூறுவார்களாக. களி கூறுந்து வார்த்தை வந்து மிக ஒரு ஆழமான வார்த்தை. மகிழ்ச்சியோடு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மிக ஒரு ஆழமான வார்த்தை. பிரியமானவர்களே, சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். யார் சந்தோஷம் அடைவாங்க? நீதிமான்கள். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நீதிமான்கள்லாம் யாரு? நீதிமான்கள் யாரு சொல்ல முடியுமா நீங்க? நீதிமான்கள் யாரு? ஆமா, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் யார் செய்ய அவங்களாம் நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள் ஆனோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கப்பட்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதன் மூலமா ஆண்டவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர் ரத்தத்தினால என்ன நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார், ரத்தத்தினால கழுவி என்னை அவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நான் நீதிமான், தைரியமா சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை செய்வார். பிரியமானவர்களே, அந்த நீதிமானுக்குரிய சந்தோஷம், நீதிமானுக்குரிய மகிழ்ச்சி, நீதிமானுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் என்றால் அர்த்தம் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், கர்த்தரை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்க. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுறோமா? நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம நீதிமன்றங்களாக மாறி இருக்கிறோமா? அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிறோம், நம்ம நீதிமன்றங்களாக மாறி இருக்கிறோமா? நீதிமன்றங்களுக்கு அடையாளம் வாழ்க்கையில் காணப்படுதா? அது ரொம்ப முக்கியம். நீதிமன்றங்களுக்கு அடையாளம் ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் 26ஆம் வசனத்தில் உண்மையும் உத்தமமுள்ளவனுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். நாம் உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வெளியேறப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்ம குடும்பம் பெற்றிருக்குதா? நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குதா? நம்ம குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா? அது ஒரு முக்கியமான கேள்வி. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை நம்ம தேடணும். அதை விட்டு ஆசீர்வாதம் இல்லை கவலையோட கண்ணீரோட வாழணும் அவசியமே நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. வேதம் அப்படித்தான் போதிக்க. பிரியமானவர்களே, யாருக்கு சந்தோஷம்?
ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு, உண்மையும் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக ஒரு சந்தோஷத்தை குறிப்பிடாரு பாருங்க. லூக்கா 10:20 உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையோட மிக முக்கியமான நோக்கம், ஏன் கிறிஸ்தவனாக இருக்கும்? கிறிஸ்தவனாக இருக்க நமக்கு என்ன நன்மை கிடைக்குது சொல்லுங்க? யாருமே ஒரே நோக்கம் தான் நமக்கு. நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. நம்மளோட குடியிருப்பு எங்கே இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. பிலிப்பியர் 3:20 ஆண்டு தெளிவாக சொல்கிறோம், உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. நம்ம எதிர்பார்ப்பு என்ன? அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து நம்ம ரட்சகர் வருவதற்கு நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசையோடு இருக்கிறோமா? அந்த ஆசை இருந்தால் இன்றைக்கி மக்கள் சபை நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி அநேகருக்கு அந்த ஆசை இல்லை. கிறிஸ்தவம் என்ற ஏதோ ஒரு கடமைக்கு ஆலயத்துக்கு வரணும், 2 பாட்டை பாடணும், 2 வேதம் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போவோம். அப்படி இல்லைங்க. கிறிஸ்து தருகிற சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும், நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ரட்சகருடைய பிறப்பு, ரட்சிப்பு, விடுதலை, மிகப்பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே. இந்த சந்தோஷத்தை நீ கிறிஸ்தவர்கள் அநேகர் அனுபவிக்கல. அநேகர் ரட்சிப்புனா விடுதலை. இந்த கர்த்தர் ரட்சகரா யார்? விடுவிக்கிறவர். டாக்டரை வைத்தியம் செய்கிறவர் வைத்தியர்னு சொல்கிறோம், டீச் பண்ணுறவர் டீச்சர்னு சொல்கிறோம், வண்டியோட டிரைவரை டிரைவர்னு சொல்கிறோம், ஓட்டுற டிரைவர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரட்சிப்பவர் ரட்சகர், அவர் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். ரட்சகர் பிறந்திருக்காருங்க. பிறந்தவர் என்ன நடந்தது அந்த சம்பவத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தேவதூதன் சொல்கிறாரு, பரமசேனையின் திரள். அந்த 13 லூக்கா 2:13 அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதா என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு இன்னைக்கு பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், ஆண்டு பிரியம் வைத்திருக்கிறார். எப்படி அந்த பிரியத்தை வெளிப்படுத்துறார்? சொந்த குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான அந்த குமாரன் உலகத்துக்கு கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கார். பிரியமானவர்களே, அந்த ஒரே பேரான குமாரன் மூலமாக ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் அந்த குமாரனுக்குள்ள இருக்குது. எபேசியர் 1:3 ஆசீர்வாதங்கள் அத்தனையும் குமாரனுக்குள்ள இருக்குது, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள் அவருக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள இருக்க அத்தனை ஆசீர்வாதங்கள் நாம் பெறாம இன்னைக்கு ஊழியர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஊழியர்கார ஜெபித்தா ஆசீர்வாதம் வருமா? இந்த ஊழியர்கார ஜெபித்தா ஆசீர்வாதம் வருமா? யார் ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் வராதுங்க. நீங்க ஜெபித்தா தான் ஆசீர்வாதம் வரும். அதை இன்னைக்கு திருச்சி மக்கள் அநேகருக்கு தெரியல, ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கேயோ போய் அவரை ஜெபிக்கணும், இவரை ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கை மாறல. வாழ்க்கை அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே கோபம், கசப்பு, வெறுப்பு, பகை, பொறாமை எல்லாத்தையும் உலகத்துக்கு வச்சுக்கிட்டு ஆண்டவரே வந்து ஜெபம் பண்ணா ஆண்டவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அப்படிதான் வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. பிரியமானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தோடு நற்செய்தி, நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். எதற்கு பிறந்திருக்கிறார்? மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக பிறந்திருக்கிறார். பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக அநேகர் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தான தர்மம் செய்தால் பாவம் சரியாய் போருமா, கோழி அடிச்சா, ஆடு அடிச்சா, மாடு அடிச்சா சரியா போகுமா, பலவிதமான காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன் சொந்த குமாரனையை கொடுத்து இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்திருக்கிறார். இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அவன் சமாதானமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய அக்கிரமங்கள். ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டோடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். ரொம்ப நாள் நெருங்கிடுச்சுன்னு ஒரு 25 நாள் இருக்குது. ஆண்டோடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட போகிறோம். ஆனால் அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியான பிறப்பாக நம்ம அனுசரிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம சபை அனுசரிக்கணும், நம்ம சபை மக்கள் அனுசரிக்கணும். கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கார், நான் இன்னைக்கு படித்து போனாலும் பரலோகத்துக்கு போவேன், அந்த ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் இல்லாமல் கிறிஸ்தவனா பேர் வச்சிருக்கனால பரலோகம் போயிடலாம், போக முடியாது. அதற்கு வேதத்தில் வழி கொடுத்திருக்கார், ஆண்டு வழிகாட்டி இருக்கிறார்.
அந்த வழியை நாம் கடைப்பிடிக்கிறோமான்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் கிறிஸ்தவத்துடைய அடிப்படை முக்கியமான போதனை. மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கும், மிகுந்த சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 11:23 அவர் கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13:52 சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் சொல்லி பார்க்குறோம். நாம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரம்பி இருக்கிறோமா? நமக்கு உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுறாரா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பிரியமானவர்களே, நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமான அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் வேத அடிப்படையில் பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் எரேமியா 15:16 உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்ததுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கத்தை சொல்கிறாரு. ஆண்டோடைய வார்த்தையில் சந்தோஷம் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையை எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோம். மிக முக்கியமான வெறும் வேதத்தை கையில் வச்சுருந்தா மட்டும் போதும், அதை பயன்படுத்தணும். வேதம் வாசிக்கணும். குடும்ப ஜெபம் நம்ம குடும்பங்களில் இருக்குதா? நீங்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் குடும்ப ஜெபம் இல்லைங்க. செல்ஃபோனும் மணிக்கணக்காக பார்க்குறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா நம்ம பரலோகம் போவது கஷ்டமான காரியம்தான். வேதம் அப்படி தான் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படும். சங்கீதக்காரர் சொல்ல சங்கீதம் 51:12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருன்னு சொல்லி தாவீது கெஞ்சுறான். அது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் விழுந்து போயிட்டான். ஆண்டோடைய சமாதானத்தை, ஆண்டோடைய உறவை அவன் இழந்து போயிட்டான். அவன் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சங்கீதம் 51 படித்து பார்த்தா தெரியும். மிகுந்த வேதனை. ஆண்டவரை கெஞ்சுறான், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வாஞ்சையோடு ஆசையோடு ஆண்டவரை பார்த்து கதறி அழுததை பார்க்க முடியும். என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவர் கதறான். ஆண்டவர் அவனை சுத்தப்படுத்தின. பிரியமானவர்களே, யார் ஒருவர் நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவரத்தில் வர்றோமோ அந்த ஆண்டவர் தருகிற சமாதானத்தை இந்த உலகத்தாரால் எடுக்க முடியாது. அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம். அந்த சந்தோஷத்தை ஆபுவுக்கு அனுபவித்தார். அந்த சந்தோஷத்தை பவுல் அப்போஸ்தலன் அனுபவித்தார். அந்த சந்தோஷம் தாவீது அனுபவித்தார். தாவீது சொல்ற, எனக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி தாவீது அங்கே பாடுற சங்கீதத்தை பார்க்க முடியும். காரணம் என்ன? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவ்வளவு விலையேறப்பெற்ற காரியம். பிரியமானவர்களே, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ரட்சகரை குறித்து பார்த்தோம். ரட்சகருடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம்னு சொல்லி பார்த்தோம். இயேசு சுவாமி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொல்லி சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக உங்களோடு பேசி ஆண்டோடைய வார்த்தையை நிறைவு செய்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 நம்ம எல்லாம் தெரிந்த வசனம் தான். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த பாவம் என்ற ஆளுகையிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, யோவான் 3:14 என்ன பார்க்க, அவராலே அல்லாமல் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கமே அதை யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் வைத்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஒரே பேர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரையே கொடுத்து அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காட்டுறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறதா? ஆண்டவர் நாம் வெளிப்படுத்தி வாழ்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 9:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவர் வந்து நோக்கமே அதான். ஆதியில் ஆதாம் ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்து போனான். அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கிறார். அன்போடு அழைக்கிறார். மனம் திரும்பு, உனக்கு கிடைத்த இந்த நாட்களில் ஆயினும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவர்கள் அறிந்தாயிருந்தான் நலமாக இருக்கும். ஆண்டவர் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? அந்த மனம் திரும்புதல் அனுபவம் வாழ்க்கையில் காணப்படுதா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யார்
ரட்சிக்கப்படணும். யார் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது யார் ரட்சிக்கப்படணும்? பாவிகள் ரட்சிக்கப்படணும். பாவிகள் ஆண்டவருடைய அன்பை கண்டு பாவத்தை உணர்ந்து ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே. அந்த நாட்களில் அநேகர் சபைக்கு வந்தாங்க. அப்போஸ்தலர் 2:47 நம்ம அதை பார்க்க முடியும். அநேகர் சபைக்கு வந்தாங்க. சபைக்கு வந்தவங்களாம் யார் வந்தாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வந்தாங்க. அதனால சபை வளர்ந்து பெருகிட்டே இருந்துச்சு. அப்போஸ்தலர் 1 பார்க்கின்ற பொழுது 12 சீசர்கள், அதுக்கடுத்து 120 பேர் வந்தாங்க. அதுக்கடுத்து 2 3000 பேர் சபைக்கு வந்தாங்க. அடுத்து 3 5000 பேர் சபைக்கு வந்தாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு திரளான மக்கள் சபைக்கு வந்தாங்க. வந்தவங்களாம் யாருங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா? இன்றைக்கு சபைகள் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரிவினைகள். நம்மளா கிறிஸ்துவின் சரீரம் சொல்கிறோம், கிறிஸ்துவின் அவயவங்கள் சொல்கிறோம். நமக்குள்ளே எவ்வளோ பிரிவினைகள், போட்டிகள், பொறாமைகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனதோடு இருந்த அந்த அப்போஸ்தலர் 2 பார்க்கும்போது அவர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஒரு மனம் அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்துச்சு பிரியமானவர்களே. நம்முடைய சபைகளை ஒரு மனம் காணப்படுதா? நம்முடைய சபைகள் ஒற்றுமை இருக்குதா? நம்முடைய சபைகள் அன்பு காணப்படுதா? அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படுறேன்னு தான் அர்த்தம். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீ காலம் செல்லாது, நீ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. உலகத்தின் கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம். நோவாவின் காலத்தில் மக்கள் நிர்விசாரமாக இருந்தாங்க, உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, அறிவில்லாமல் இருந்தாங்க. பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க உணர்வு இல்லை. ஆண்டவரை பற்றி உணர்வு இல்லை. ஆண்டவர் எப்படி வருவார், யாரை ஏற்றுக்கொள்வார், எப்படி ஆண்டவர்கிட்ட சேர முடியாது உணர்வு இல்லை. அழிக்கப்பட்டு போனார்கள் பிரியமானவர்களே. 8 பேர் தவிர அத்தனை பேர்த்தை ஆண்டவர் அழிச்சு போட்டார். காரணம் என்ன? அந்த மக்களுடைய பாவம், அந்த மக்களுடைய அக்கிரமம், அந்த மக்களுடைய மீறுதல்கள். ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய திருச்சபை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 4:12 இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி அவரை தவிர வேற யாராலையும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலை, சுயம் என்ற ஆளுகையிலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலை நம்ம பெற்றிருக்கிறோமா? அதான் அதுக்காக தான் இயேசு வந்தார். அதான் நற்செய்தி. அதான் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் அந்த நற்செய்தி எல்லாத்துக்கும் அறிவிக்கிறாங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி அதுதான். ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சிக்க பிறந்திருக்கிறார், விடுவிக்க பிறந்திருக்கிறார், சமாதானம் தர பிறந்திருக்கிறார், எல்லா சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தை சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் குடும்பமாக பெற்று அனுபவிக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஏசாயா 30:15 நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமா? நாம் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் நம்ம ரட்சிப்பை பெற முடியாது. இயேசு சுவாமியுடைய பிரசங்கம் அதான். மத்தேயு 4:47 நினைக்கிறேன். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணாரு. யோவான் ஸ்நானன் பிரசங்கம் அதான், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பல கோடாரி வேரில் வச்சாச்சு, வெட்டி எரியப்படும், அக்கினியில் போடப்படும். பயங்கரமான எச்சரிப்பு. மனம் திரும்பலைன்னா மிகப்பெரிய தண்டனை இருக்குது. இயேசு சுவாமி திரும்ப 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 சொல்றார். நம்ம சபையில் உட்காந்துருக்கோம், நீ கேட்கலாம், நாங்கள் சபையில் உட்காந்துருக்கோம், மனம் திரும்பாமல் சபையில் உட்காந்துருக்கிறோம். சபைக்கு தாங்க ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:5 எபேசு சபை பார்த்து சொல்றாரு, ஆதியில் கொண்டு வந்து அன்பை நீ விட்டுட்ட. ஆதியில் நீ ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் எவ்வளவு விசுவாசமா, எவ்வளவு அன்பா நீ ஆலயத்துக்கு வந்த, ஜெபித்த, வேத வாசித்த, மணிக்கணக்கா ஆண்டவர் பார்த்து அமர்ந்திருந்தையே, அந்த ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டா என்று எபேசு சபைக்கு ஆண்டவர் கண்டிக்கிறார் பிரியமானவர்களே, கண்டிக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் உனக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்துக்குள்ளா நீ போய்விடுவாய்ன்னு சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. மனம் திரும்பினா ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எபேசு சபைக்கு சொல்றாரு பிரியமா, ஒவ்வொரு சபைக்கும் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:15-16 பெர்கமு சபைக்கு சொல்றாரு, தவறான உபதேசம் சபைக்குள்ள இருக்குது, மனம் திரும்பு, அந்த உபதேசத்தை எடுத்து போடு. இன்றைக்கு சபைகளில் ஏகப்பட்ட கள்ள உபதேசம் பெருகி போச்சு. நம்ம சபைகள் எப்படின்னு தெரியல, நம்ம பார்க்குற இடங்கள்லாம் பயங்கரமாக பொய்ய அள்ளி சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், இப்போ தான் பிதாவோட உட்காந்து பேசினேன், குமாரனோட உட்காந்து பேசினேன், என்னென்னமோ சொல்கிறாங்க.
கட்டுக்கதைகள், கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போவே எச்சரித்திருக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லது நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோம். ஆண்டவர் இந்த வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் நம்மளுடைய நிலைமை மிக மோசமாக போய்விடும். உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக போய்விடும். அதற்கு முன்பதாக ஆண்டவர் மீட்க வருவேன் சொல்லி ஆண்டவர் வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். மீட்பர் வரப்போகிறார். அவருடைய வரைக்கு அறிகுறி அத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் சபை ஆயத்தமாக இருக்கிறோமா? சபை ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார் பிரியமானவர்களே. சர்தை சபை எப்போ சொல்கிறார் பாருங்க, வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் செத்த சபைன்னு சொல்கிறாரு. செத்த சபை, உயிருள்ள சபைன்னு பேர் பெற்றிருக்காங்க, நீ செத்த சபை. ஆண்டவர் வார்த்தையை பாருங்களேன், செத்த சபைன்னு சொல்கிறாருங்க. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சபைனா என்ன? நம்ம தான் சபை, கட்டடம் கிடையாது, நம்ம தான் சபை. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆண்டோட உறவு, ஆண்டோட ஐக்கியம், ஆண்டோடைய பிரசனத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அது மிக ஒரு முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? யாரால் இப்படிப்பட்ட ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? ஆண்டோடைய பிள்ளைகளால் தான் கொடுக்க முடியும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஒரு ஆசை இருக்கும். எங்கள் அப்பாவை பிரியப்படுத்தி வாழணும், எங்கள் அப்பா மனசு நோவக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசை இருக்கும். யார் அவருடைய பிள்ளைகள்? யாரோ யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். எவ்வளோ வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. விசுவாசித்து நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள். அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த காரியத்தை பார்க்குறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி தைரியமாக சொல்கிறோம், உரிமையோட அப்பான்னு கூப்பிடுறோம். ஆனால் அந்த பிள்ளைக்குரிய அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா? அது மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அது யார் பிள்ளைகள்னு சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது அந்த காரியத்தை மத்தேயு 5:45 வாசிங்க. இப்படி செய்வதனால் போதும். எப்படி செய்வதனால் அது முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இது நான் சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வாயை திறந்து சொன்ன வார்த்தை. சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி செய்யலைன்னா அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ. வேதம் ரொம்ப தெளிவுங்க. நான் என் சத்துருவை சிநேகிக்கணும், எனக்கு என்னை நிந்திக்கிறவனுக்காக துன்பப்படுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி நான் ஜெபம் பண்ணேன்னா அவனுடைய பிள்ளை, நான் பண்ணலைன்னா அவனுடைய பிள்ளை இல்லை. அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ வேதத்தில் அவ்வளோ சிம்பிள். ஏன் என்னால் பண்ண முடியலை? அநேக நேரம் நம்மளால் பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலை? சொல்ல முடியும். ஏன் நம்மளால் பண்ண முடியலை? நீங்கள் நமக்குள்ளே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய காரியங்கள் ஓடி. ஏன் அப்படி பண்ண முடியலை நம்மளால்? ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை. சிம்பிளாக அவ்வளோதான். ஆண்டவர் எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தால் முடியும். ஆண்டவர் எனக்குள்ளே இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணுன்ற அது வாஞ்ச ஆசை இருக்கும். ஆண்டவர் எனக்குள்ளே இல்லாமலே நான் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் எனக்குள்ளே இல்லாமலே நான் வேதம் படிக்கிறது, ஆண்டவர் எனக்குள்ளே இல்லாமலே நான் காரியங்கள் செய்கிறது பிரயோஜனப்படாது பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரணும். எனக்குள்ளே ஆவியானவர் வந்து என்னை வழிநடத்துகின்ற பொழுது இந்த ஒரு வாஞ்ச ஆசை வரும் பிரியமானவர்களே. ஆவியானவர் எப்போ வருவார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எப்போ உள்ள வருவார்? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கு ஆண்டவர் மிக தெளிவான வார்த்தையை கொடுத்துருக்கார் பிரியமானவர்களே. நாம் அடிப்படை போதனை மனம் திரும்புதல், அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் பெறுவீங்க. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சாட்சி காணப்படும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீ கிறிஸ்தவ வட்டாரத்தை சாட்சியை பார்க்க முடியலைங்க. சாட்சியை பார்க்க முடியல. சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சாட்சி இல்லாமல் வாழ்ந்த ஆண்டவர் எனக்குள்ளே இல்லைன்னு தான் அர்த்தம். சாட்சி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா ஆண்டவர் எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இல்லாமல் நான் என்ன காரியம் செய்யணும் பிரயோஜனமே படாது. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? நாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. அடுத்ததாக நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய எல்லாம்
வசனத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்ற பொழுது அங்கே அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கேள்வி கேட்குறான். ஆண்டவன் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? சிறைச்சாலைக்காரனுடைய கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அப்போ நீ மட்டும் இல்லைங்க, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. உன் வீட்டாரும் காப்பாற்றுறது, விடுவிக்கப்படுறது, காப்பாற்றப்படுவீங்க. அது அண்ணன் அந்த ராத்திரியிலே அந்த எனக்கு அந்த வசனம் தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கின்ற பொழுது 31, 32, 33 வாசிக்கும் போது 31 வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, 32 வசனத்தை போதிக்கிறாரு, 33 வசனத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறா. அப்படி 34 வசனத்தை பார்க்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தாரோடு அனைவரோடு சேர்ந்து மன மகிழ்ச்சியாக இருந்தான். நீ கிறிஸ்தவ குடும்பங்களாம் மன மகிழ்ச்சி இல்லைங்க, மன மகிழ்ச்சியே இல்லை, மன மகிழ்ச்சியே இல்லை. நான் பார்த்தோன்னு சொல்கிறேன், எனக்கு 60 வயசு தாண்டிடுச்சு. நான் என்னுடைய கிறிஸ்தவ வட்டாரங்கள் நிறைய நான் பழகிட்டு வர்றேன். நிறைய பேர் சொல்கிற காரியம் குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி கடையில் அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. இன்றைக்கு இந்தியா லெவலில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, யார் அதிகமாக விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. 100க்கு 13% கிறிஸ்தவர்கள் விவாகரத்து பண்ணுறாங்க. ஹிந்து மக்கள்லாம் 9%, 8% பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து எங்கேயும் உண்மை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்த கிறிஸ்தவர்கள் 14% விவாகரத்து பண்ணி போயிட்டாங்க. பாக்கி ஒரு கூட்டம், கணவன் மனைவி பேசாத ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பிரிந்தே இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க, பேச மாட்டாங்க, ஒரு பிரிந்து இருக்காங்க, டைவர்ஸ் பண்ணலாம், பிரிந்து இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னங்க? ஏன் தனிஞ்சு போச்சு? ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் தேடலை, ஆண்டவர் தேடுற உணர்வு இல்லை. எவ்வளவு கிறிஸ்தவ ஒரு ஆசீர்வாதமான மார்க்கம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவத்துடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எவ்வளவு வேதத்தில் கொட்டி கிடக்குது, அவ்வளவு ஆசீர்வாதம் வேதத்தில் வைத்திருக்கா பிரியமானவர்களே. ஆனால் இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதத்திலாம் அநேகர் அற்பமாக நினைக்கிறாங்க. வேதம் படிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. உலக ஆரம்பத்திலேருந்து உலகத்தில் முடிவு வரைக்கும் என்ன நடக்க போகுது, என்னென்ன எல்லாவற்றையும் தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் வேதத்தில். உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். உலகம் எப்படி தோன்றுச்சு, என்ன படைத்தார், என்னென்ன செய்தார், என்னென்ன நடந்துச்சு, எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துருக்கார். இவ்வளவுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை படிக்காமல் வச்சுருந்தோம்னா நம்மளை போல பரிதபிக்கப்படுத்தக்கொள் யாரும் இல்லை பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம் சொல்லி பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் பார்க்குறோம். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமா? எரேமியா 4:14 ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. நீங்கள் இந்த இருதயம் தாங்க எல்லா தீமையான காரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேறாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது மார்க்கு 7:26 நினைக்கிறேன், இருதயத்துக்குள்ளே வந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதம், விபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான 21 காரியங்களாக வராங்க. ஆண்டவரே குறிப்பிடுகிறார். எரேமியா தீர்க்கத்தை சொல்கின்ற பொழுது எரேமியா 17:9 இருதயமானது திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் இந்த திருக்குள்ளது மகா கேடுள்ளதமான இருதயத்தை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். ஆனால் இந்த இருதயம் மாறாமல் நம்ம என்னதான் காரியம் செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இருதயம் மாறணும். எப்போ மாறும்? ஆவியானவருக்குள்ள வரணும். எசேக்கியேல் 36:26 வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை தருவேன், அந்த இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் வைப்பேன், அந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வரும்போது உடைய எல்லா காரியங்களும் இருதயத்தில் வெறுப்புகள், கோபங்கள், பொறாமைகள் எல்லாம் மாறும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரா? ஆவியானவர் நம்ம சபைகளை உலாவுறாரா? நம்ம உள்ளத்துக்குள்ளே உலாவுறாரா? மிக ஒரு முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவருடைய பிறப்பினால் ஆண்டவர் பிறந்தனால் நமக்கு கிடைத்த சந்தோஷம்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிறப்பின் சந்தோஷம்னு சொல்லி பார்க்கணும். ரட்சிப்பின் இதை தான் ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்று அனுபவிக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்கள். சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். இரண்டாவது ஒரு சந்தோஷம் இருக்குது, பாவ விடுதலை சந்தோஷம். பாவம், ஒரு மனிதனுடைய பாவங்கள் அவனுக்கு விடுவிக்கப்பட்டால் அவன் மிக மகிழ்ச்சியாக இருப்பான். பாவம்னா என்ன? பாவம் என்றால் என்ன? அது அருமையான, அதே ஒரே சிம்பிள் பாயிண்ட். ஆகும் ஆண்டவருக்கு எது பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமோ அத்தனை பாவம் தான். தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்காதபடி வாழ்றது பாவம். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யாதபடி, ஆண்டவருடைய உறவுல வாழாதது பாவம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாதது பாவம்.
ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இருக்குதா? ஆண்டோடைய உறவு நம்மிடத்தில் இருக்குதா? ஆண்டோடைய விருப்பப்படி நாம் செய்கிறோமா? அப்படி செய்யவில்லை என்றால் இன்னும் நான் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் நல்லா இருக்க முடியாது. பாவத்தை மறைச்சு 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 வாழ்ந்தால் நல்லா இருக்க முடியாது. ஆனால் வசனம் கீழே சொல்லுவது பிரியமானவர்களே, அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுறவனுக்கு ஆண்டவர் இறக்கம் தர்றாருங்க. ஆண்டவர் இறக்கம் தர்றார். ஆண்டவர் நம்ம பாவங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். பிரியமானவர்களே, எப்படி நாம் பாவ விடுதலை அடைவது? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு வசனம், அழகான வசனம் பாருங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு ஓரமாக உட்காந்து அழுது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்துடலாம். ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் அறிக்கையில் ஆண்டவர் மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, அதான் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எவ்வளோ வேதத்தை எவ்வளோ அருமையான வசனங்கள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த பாவ விடுதலை ஒரு மனிதன் அடைந்தானா அவன் தான் சமாதானம் வாழ முடியும். அவன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அவன் குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்கும். இப்படிப்பட்ட பாவ விடுதலை அடைந்தவனுக்கு தான் நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். பிரியமானவர்களே, இந்த பாவ விடுதலை பரிசுத்த வாழ்வை நாம் பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பாவியாகவே வாழ்ந்து கொண்டு பாவியாகவே மறைத்து விட்டால் நம்ம நித்திய நரகத்துக்கு நேராக சென்று விடுவோம்னு சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பாவ விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுவோம். பிரியமானவர்களே, எதற்காக பாவ விடுதலை? ரோமர் 6:22 பாவத்தில் விடுதலை ஆனதுனால நம்ம என்ன செய்யணுமா? நம்ம கிடைக்க என்ன கிடைக்குது? பரிசுத்தமாக கிடைக்குது. அது ஒரு முடிவு என்னங்க? நித்திய ஜீவன். ஒரு மனிதன் பாவத்தில் விடுதலை அவன் பரிசுத்தமாகறான். பரிசுத்தமான நீதிமான ஆண்டவர் போல மாறுறான். அதனுடைய முடிவு அவனுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிற. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற. பிரியமானவர்களே, அந்த பாவ விடுதலை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 5:8 அந்த 38 வருஷ வியாதியஸ்தனை குறித்து நம்ம அந்த 5:8 பார்க்குறோம். அவன் அந்த 38 வருஷம் அவனுடைய வியாதிக்கு காரணம் என்னங்க? யோவான் 5:14 பார்க்குறோம். அவனுடைய பாவம். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. ஆண்டவனை பார்த்து எச்சரிக்கிறார், அதிக கேடானவனுக்கு வராதபடிக்கு நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ இனி பாவம் செய்யாத. இவ்வளவு நாள் நீ பாவியா விபச்சாரியா வாழ்ந்துட்ட, இனி பாவம் செய்யாத. ஆண்டவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனை லூக்கா 5:18 பார்க்கும்போது அங்கே திமிர்வாதக்காரன் 4 பேர் கொண்டு வராங்க. அந்த திமிர்வாதக்காரனுடைய அந்த திமிர்வாதத்துக்கு காரணம் என்ன? அவனுடைய பாவம். ஆண்டவர் சொல்ற, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட. அடுத்த நிமிஷம் சோமாகிறான். காரணம் வியாதிக்கு காரணம் பாவம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மளை பார்த்து இவங்களாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரமதர்கள் அறிந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற. பிரியமானவர்களே, ஆண்டவர் குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுதான். நம்ம சமாதானமாக வாழணும், நம்ம சந்தோஷமாக வாழணும், நம்மளுடைய பிள்ளையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், ஆண்டவர் பிரியமான வழிகளில் நடக்கணும், சத்ருவை சிநேகிக்கணும், சபிப்பவனை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவனுக்காக துன்பப்படுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணணும். இது கிறிஸ்தவத்துடைய போதனை. இதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா முடியாத வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுக்க மாட்டார். எப்போ முடியும்? ஆண்டவர் எனக்குள்ளே தான் முடியும். ஆண்டவர் எனக்குள்ளே வரணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்குள்ளே வருகிற வழியை தான் நம்ம சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்குள்ளே மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பாவத்தை அறிக்கையிடுதல், பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை. ஆனால் இது பார்ப்போமா? நம்ம எவ்வளவோ காரியங்களை ஆசீர்வாதமான செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? அது முக்கியமான கேள்வி. நிறைய ஆசீர்வாதமான செய்திகளை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், கீழாக மேலாக வாழாக தலையாக பழைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் பெற்றோமா?
மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குற ஆள் இருக்காங்க, நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை பலிச்சிருக்குதா? அது முக்கியமான கேள்வி. அதுவும் பலிக்க சும்மா சும்மா வாக்குத்தத்தத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் வேதம் போதிக்கிற போதனை, இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு, இந்த பாவ விடுதலை, இந்த பரிசுத்த வாழ்வு, நித்திய நியாய தீர்ப்பு, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் மிக ஒரு முக்கியமான கேள்வி. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரில் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட மாற்றம் இல்லை, ஆண்டவர் மாறாதவர், அவர் செய்வார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, ஆண்டவர் நோக்கமே 1 யோவான் 3:8 பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். பிசாசுடைய கிரியைகள் எங்கெங்கே நடைபெற்று இருக்கு? பிசாசு கிரியை எங்கே நடைபெறுது? எங்கே சொல்ல முடியும்? பிசாசு கிரியை எங்கே நடைபெறுது? நமக்குள்ளதாங்க நடைபெறுது. ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளேயும் இந்த பிசாசின் ஆளுகை இருக்குது. ரோமர் 7:15 அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், என்னால் முடியலை. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாவம் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போஸ்தலன் இப்போ மிக தெளிவாக சொல்கிறார். என்ன வழி? அதுக்கு என்ன வழி? ரோமர் 8:2 கிறிஸ்துவின் ஆவி என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டுன்னு சொல்லி பவுல் தெளிவாக சொல்கிறார். அந்த ஆவியின் பிரமாணம், ஆவியானுடைய ஆளுகை ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான், மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். வேதம் போதிக்கிற போதனை பிரியமானவர்களே, ஆண்டவர் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க, கிரியையான செயல்கள். பிசாசு எங்கே செயல்படுறான்? நமக்குள்ளே செயல்படுறான். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விடாதபடிக்கு மிகப்பெரிய தடைகளை கொண்டு வருவான். அதான் பிசாசுடைய நோக்கமே. அதான் ஆதியில் அதான் செஞ்சான். ஆதாமும் ஏவாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டது நாட்களில் அந்த கனியை புசிக்காத ஆண்டவர் விளக்கின கனியை புசின்னு சொல்லி அவனை மக்களை உற்சாகப்படுத்தினான். நடந்த காரியம் என்ன? ஆண்டவருடைய உறவை இழந்து போனாங்க, ஆண்டவரால் துரத்தப்பட்டாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. நீ நிலத்தின் நெத்தியில் வேர்வையினால் நீ சாப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சபித்து விட்டார். ஆனால் அந்த உறவை புதுப்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்திருக்கார். பிரியமானவர்களே, ரட்சகர் வந்திருக்கிறார், மீட்பர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார், தேவகுமாரன் வந்திருக்கிறார். மனுக்குலத்தை மீட்பதற்காக, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. 1 யோவான் 2:1 சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். சர்வ லோகத்தின் பாவத்தையும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதம் நான் பெற பிரியமானவர்கள். அதான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் அந்த கிறிஸ்து பிறப்பு நம்ம வெளிப்படுத்த பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ விடுதலின் சந்தோஷம், மனம் திரும்புதலின் சந்தோஷம், தம்பி மனம் திரும்புதல் சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்ம எழுந்திருக்கலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் இன்னும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கவில்லை என்றால் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ள ஒன்று நாட்கள் இன்னும் இருக்குது. இப்போ ஒன்றும் கடைசியாக போயிடல. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாட்களில் ஆகிலும் சமாதானத்துக்கு கேட்டவைகளை 5000 நலமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் நமக்காக, நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். பிசாசின் ஆளுகையிலிருந்து, சுயத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தவறான சுபாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குதா? நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாவ விடுதலை, பரிசுத்த வாழ்வு, நித்திய ஜீவனை நாம் எந்த அளவுக்கு வாஞ்சியோடு தேடுகிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது கொடுப்பேன் என்பது அவனுடைய வாக்கு தத்துவம். 1 யோவான் 2:25 பார்க்குறோம். நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அந்த ஜீவன் ஆண்டவரத்தில் இருக்குது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் பார்க்குறோம். நம்ம ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போமா? எப்போ என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் மரித்தா நமது உயிர் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை பெற்றதுக்குரிய அடையாளம் வாழ்க்கையில் காணப்படணும். ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், படைத்த ஆளுகை செய்கிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சாங்க, சப்புன்னு அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க, மூஞ்சியில் தலையில் கொட்டினாங்க. அத்தனை கதையும் மன்னித்தாரே சிலுவையில். பிதாவே ஒரு மன்னின்னு சொன்னார். அந்த மன்னிப்பு நம்ம கிறிஸ்தவத்தில் காணப்படுதான்? விலையேற பெற்ற மன்னிப்பு.
நம்ம ஆண்டோடைய பிள்ளைனா பிறர் மன்னிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டோடைய போதனையின்படி வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். நம்ம அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்குதா? நம்முடைய சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ்க்கை நமக்கு காணப்படுதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவரால் எல்லாம் ஆகும். அவரால் மாற்ற முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பாவ விடுதலை மிக முக்கியமான கிறிஸ்தவ போதனை. பிரியமானவர்கள், அது நாம் பெற்றிருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி ஆண்டவர் பெரியவர், மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நாம் நிற்கிறோம், அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளில் ஆண்டவரே இந்த தேவத்தூர் பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு அடிமைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நாள் எப்போ நடக்குன்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் மரித்தா ஆண்டவர் முகமுகமாக பார்ப்போம் ஆண்டவரே. அப்போ பவுல் சொன்னாங்களே, தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருப்பதற்கு அதிக ஆசைன்னு சொன்னாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசைகள் கொடுங்க ஆண்டவர். பார்க்கணும், உம்மோடு பேசணும், உறவாடணும், ஐக்கியம் கொள்ளணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அந்த வாஞ்ச ஆசையை அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நிறையவே கொடுங்க ஆண்டவரே. திருச்சபை மூப்பர்களை ஆசீர்வதிங்க, திருச்சபை போதர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை கொடுங்க. கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். நாட்களை பொல்லாததாக இருக்குது ஆண்டவரே. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று பார்த்துலாம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், நேசிக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி ஆண்டவரே. கிறிஸ்துவின் ரட்சகர் எங்களுக்கு பிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ரட்சகரை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், இந்த ரட்சகரோடு நாங்கள் வாழணும், இந்த ரட்சகரோடு எங்களுடைய கவலைகளை, வேதனைகளை பகிர்ந்து கொள்ளணும், இந்த ரட்சகத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெறணும் ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிறவர்கள் பலப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க, சரீரத்தில் சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கிருபை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருச்சியை வளரட்டும், இன்னும் அநேக மக்களை சபைக்குள்ளே கொண்டு வாங்க, சத்தியத்தை அறியட்டும், பாவ விடுதலை அடையட்டும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவர், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம், துதிக்கிழமை மிக செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.